கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மகிமைப்படுத்துவோம், துதித்து கொண்டாடுவோம் என்பதே. மேய்ப்பர்கள் தேவ தூதர்களின் வார்த்தையின்படியே அப்பொழுதே பாலகனான இயேசு இருந்த இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். தேவ தூதன் சொன்னதை அனைவருக்கும் அறிவித்தார்கள். கேட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மேய்ப்பர்கள் வரப்போகிறவர் என்று சொல்லப்பட்ட மேசியாவை கண்டு வணங்கினார்கள். அங்கிருந்து புறப்படும் போது கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே போனார்கள். மேய்ப்பர்கள் தேவ தூதனுடைய வார்த்தைகளை நம்பி இரட்சகரை காணும்படி வந்தார்கள். வந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது முதலில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தேவன் உன்னதமானவராயிருந்து நமக்காக கிரியை செய்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய ஆலோசனை திட்டங்களை நினைவு கூர்ந்து நாம் தேவனை சாஷ்டாங்கமாக வணங்கி அவரை துதிக்க வேண்டும். நாம் எதற்குமே தகுதியில்லாதவர்களாக இருந்தாலும் கூட தேவன் நம்மேல் வைத்த அன்பினால் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். இதற்காக நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம், கொண்டாடுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய அற்புதங்களை பார்ப்பது கேட்பது மட்டுமல்லாது உம்மை துதித்து மகிமைப்படுத்தும்படிக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.